வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷக். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரவேசிகா எக்ஸாமுக்கு வரக்கூடிய கவி பரீட்சை. அதில் ஜெய்சங்கர் பிரசாத்தை பற்றி பார்க்கலாம். கவி பரீட்சை ஜெய்சங்கர் பிரசாத். ஜீவன் விருத்த. ஜீவன் விருத்தன்னா அவருடைய லைஃப்பை பற்றி. ஜன்னாவ் சிக்ஷா திக்ஷா, பர்த் அண்டு எஜுகேஷனை பற்றி இந்த பேராகிராஃபில் பார்க்கலாம். श्री जयशंकर प्रसाद का जन्म 1889 में काशी में हुआ. ஜெய்சங்கர் பிரசாத்னுடைய பர்த்து 1889 காசியில் ஏற்பட்டது. அவர் காசியில் பிறந்தார். आप स्कूली शिक्षा 8वीं कक्षा तक ही पढ़ सके. அவருடைய ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் எஜுகேஷன் 8th ஸ்டாண்டர்ட் வரையிலும் தான் படிச்சிருந்தார். 8வீனா 8th, கக்ஷானா ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் வரையிலும் தான் படிச்சிருக்காரு. தக்ஹினா டில், 8th ஸ்டாண்டர்ட் வரையிலும் தான் படிச்சிருந்தார். आपने घर पर संस्कृत, बाली, उर्दू और अंग्रेजी, धर्मशास्त्र, इतिहास, दर्शन आदि का भी ज्ञान हासिल किया. அவருடைய வீட்டிலேயே, ஓகேவா, கர்பர் அவருடைய வீட்டிலேயே சம்ஸ்கிருத், சான்ஸ்கிரிட்டு, பாலி, உருது அண்டு அங்கிரேஜி, இந்த 4 லாங்குவேஜும் அவருக்கு ஈஸியாக வீட்டிலே கற்றுக்கிட்டாரு. சான்ஸ்கிரிட், சம்ஸ்கிருத்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜு, பாலின்ற ஒரு லாங்குவேஜ், உருது அண்டு அங்கிரேஜி, அங்கிரேஜினா இங்கிலீஷ், இங்கிலீஷ் லாங்குவேஜை தான் அங்கிரேஜின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷு, இந்த லாங்குவேஜெலாம் வீட்டிலே கற்றுக்கிட்டாரு. அண்டு தர்மசாஸ்திரனா சாஸ்திர நூல்கள், இதிகாஸ் வரலாற்று நூல்கள், தர்ஷன்னா நம்ம சாமியை பற்றி படிக்கிற புக்குகள், இதை பற்றின அறிவு வீட்டிலேயே அவருக்கு கிடைத்தது. ஞான் ஹாசில் கியா, ஞான்னா அறிவு, நாலேஜ் கிடைக்க பெற்றது. व्यक्तित्वனா கேரக்டர். ஜெய்சங்கர் பிரசாத்தினுடைய கேரக்டர், அவர் எப்படி நடந்துப்பார், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்ன்றது இந்த பேராகிராஃபில் பார்க்கலாம். आप सौम्य व शांत प्रवृत्ति के कवि है. அவர் சௌமியனா ரொம்ப சாந்தமான, வேனா அண்டு தான் மீனிங். இங்கே அவருன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அவரையே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அவர் சாந்த் பிரவருத்தி, ரொம்ப சாந்தமான சைலண்ட்டான கேரக்டர் கொண்ட ஒரு கவிஞர். பிரவருத்தினா மனப்போக்குடைய, ரொம்ப அமைதியான மனப்போக்குடைய ஒரு கேரக்டர். இத்து தி, இத்து இங்கே கூட இருக்கு பாருங்கள், இத்து அப்புறம் தி, பிரவருத்திக்கே கவிகை. பகுமுகி கவிகை, இது வெரி இம்பார்ட்டண்ட்டான கவிஞர். இப்படியும் எழுதிக்கலாம், ஆனால் சென்டென்ஸ் மீனிங் மாறி இருக்காது. நீங்கள் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை சேர்த்து கூட எழுதிக்கலாம். அவர் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெஷல் டேலண்ட் கொண்ட கவிஞர். சரியா, உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் இது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணியிருந்தேன். பகுமுகி பிரதிபா சம்பன்ன கவிகை, அவர் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெஷல் கேரக்டர் கொண்ட கவிஞர். சாயாவாத்கே பிரமுக் ஸ்தம்ப மானே ஜாத்தே. அவர் சாயாவாத்கே பிரமுக் ஸ்தம்ப அப்படின்னா சாயாவாத் கவின்னு சொல்லுவாங்க. சாயாவாத் கவி, ரகசியவாத் கவி, இதேமாரி கவிஞர்கள்லேயே நிறைய டைப்ஸ் இருக்காங்க. சாயாவாத் கவினா இயற்கையை பற்றி எழுதக்கூடியவர். இயற்கையை பற்றி எழுதக்கூடிய கவிகளுக்கு சாயாவாத் கவின்னு சொல்லுவாங்க. சாயாவாத் கவிகள்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கவின்னு இவர் எண்ணப்பட்டார். பாரதிய संस्कृति व जीवन मूल्यों तथा गौरव का गुणगान सदा किया करते थे. பாரதிய சன்ஸ்கிருத்தினா இந்தியன் கல்ச்சர். இங்கே பாருங்கள், இது சம்ஸ்கிருத்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். இது சம்ஸ்கிருத்தினா பண்பாடு, கலாச்சாரம், அதை தான் சம்ஸ்கிருத்தின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய பண்பாடு அண்டு வாழ்க்கை ஆதாரம், நம்ம இந்தியாவில் எப்படிலாம் வாழ்வாங்கன்றது. ததானாலும் அண்டுன்னு தான் மீனிங். நீங்கள் இந்த அவுர் சொல்லுவோம் இல்லையா, இதே சேம் மீனிங் தான். ததா, ஏவம்னு இன்னொரு வேர்டு கூட இருக்குது. இது எல்லாத்துக்குமே அண்டு தான் மீனிங். ஜீவன் மூல்யம் ததா கௌரவ் கா குன்ஹான்,
இந்தியாவினுடைய கௌரவத்தினுடைய பாடல்களை ஆல்வேஸ், சதான்னா ஆல்வேஸ், எப்பொழுதும், கியா கர்த்தேகை, எப்பொழுதும் அதை பற்றியே பாடல்கள் ஏற்றி கொண்டிருந்தார். எப்பொழுதுமே இந்தியாவினுடைய பண்பாடு, மக்களினுடைய வாழ்க்கை ஆதாரம், இந்தியாவினுடைய கௌரவம் பற்றிய பாடல்களை எழுதி கொண்டு இருந்தார், ஏற்றி கொண்டு இருந்தார். ராஷ்ட்ரிய ரச்சனாவோமே ராஷ்ட்ரிய ஜாகரன் கா ஸ்வர்கை. ராஷ்ட்ரிய ரச்சனாவோம், ராஷ்ட்ரியனா நம்ம நேஷ்னல், நாட்டை பற்றின ஏற்றுதல்களில், நாட்டை பற்றிய நிறைய பாடல்களை இயற்றி, அதான் ஏற்றுதல்களில், ராஷ்ட்ரிய ஜாகரன் கா ஸ்வர்கை, நேஷ்னலை, நம்ம நாட்டு மக்களை எழுச்சி உற செய்வதனுடைய குரலாக, ஸ்வர்னா குரல், ஜாகரன்னா எழுச்சி உற செய்தல், நாட்டு மக்களை எழுச்சி உற செய்வதனுடைய குரலாக இவருடைய கவிதைகள் இருந்தது. கிருத்தித்துவ, கிருத்தித்துவன்னா இயற்றுதல்கள், இவர் எழுதின புக்குகளுடைய பெயர். நீங்கள் இந்த கிருத்தித்துவன்றதுக்கு பதிலாக இங்கே இருக்க பாருங்கள், ரச்சனாயே, அந்த வேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இயற்றுதல்கள் தான். ஆஜாஸ் சத்ரு, சந்திரகுப்த, ஸ்கந்தகுப்த, காமாயணி, தித்தலி, ஜர்னா, சாயா, இதெல்லாம் கவிதைகளினுடைய நேம், புக்ஸினுடைய நேம். ஆதி, ஆதினா முதலியன, ஆதி. ஆப்கி பிரமுக் ரச்சனாயேகை, இவருடைய இம்பார்ட்டண்ட்டான இயற்றுதல்கள். மிருத்யு, அவருடைய இறப்பை பற்றி. ஆப்கி மிருத்யு, மிரு இத் யு, மிருத்யு, நிறைய பேர் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க, பார்த்துக்கோங்க. மிருத்யு. சன் 1937 மே ஹுயி, 1937 அவர் இறந்து விட்டார். பரீட்சா எக்ஸாம்லேருந்து பிரவீன் உத்ராதி எக்ஸாம் வரையிலும் இருக்கிற எல்லா போர்ஷன்ஸையும் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தன்யவாத்.